வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு பலருக்கு கசக்கலாம், சிலருக்கு கோபத்தை தூண்டலாம். ஆனா இதுதான் நிஜம். உண்மையை சொல்லுங்க. உங்க வீட்லயோ உங்க ஆஃபீஸ்லயோ இல்லை நீங்க டெய்லி போயிட்டு வர்ற இடத்துலையோ ஒரு தடவையாவது நீ ஒரு பொண்ணு, உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தையை தாண்டி நீங்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பெண் சுதந்திரம்னு பேசுகிறோம். சோஷியல் மீடியாவில் உமன் எம்பவர்மெண்ட்னு ஹேஷ்டேக் போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். உமன்ஸ் டே வந்தா போதும் பல ஆண்கள் வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? இன்னும் எத்தனை வீடுகளில் ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போடணும், யார்கிட்ட பேசணும், ஏன் அவளோட சொந்த சம்பாத்தியத்தை கூட எப்படி செலவு பண்ணணும்னு ஒரு ஆணாதிக்கம் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆணாதிக்கம்ன்றது ஏதோ வெளியில இருந்து மட்டும் வர்றது இல்லை, அது உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பயமா உட்கார்ந்துருக்கு. ஒரு முடிவெடுக்கும் போது ஐயோ அப்பா கோச்சுப்பாரோ, ஹஸ்பண்ட் தப்பா நினைச்சுப்பாரோன்னு நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ எடுக்கிற முடிவு எப்பவும் சரியாதான் இருக்கும்னு நம்புற அளவுக்கு ஒரு புத்திசாலி பெண்ணா நீங்க மாறணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 15 ரகசியங்களும் உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடும். வீடியோ முடிவில் நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் சொல்ல போகிற பதில் உங்கள் மன பாரத்தை இறக்கி வைக்க உதவும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ரகசியம் 1, கல்வியே சிறந்த ஆயுதம். கல்வின்னு சொன்ன உடனே நீங்கள் நினைக்கலாம், என்னம்மா நான் தான் ஆல்ரெடி டிகிரி முடிச்சுட்டேனேன்னு. ஆனால் விவேகானந்தர் சொன்ன கல்வி எது தெரியுமா? அது நீங்கள் வாங்கின அந்த தாள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு பொண்ணு நல்லா படித்தா அது அவளுக்கு ஒரு தகுதின்னு நினைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? பையன் டாக்டராக இருக்கான், பொண்ணு பிஇ படிச்சிருந்தாதான் மேட்ச் ஆகும்னு ஒரு கல்யாண சந்தையில் உங்களை விலை பேசுறதுக்காக அந்த பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. விவேகானந்தர் சொன்னாரு, எந்த ஒரு கல்வி ஒரு மனுஷனை தான் சொந்த காலில் நிற்க வைக்குதோ அதுதான் உண்மையான கல்வின்னு. ஆணாதிக்கம் பண்ணுற முதல் தந்திரமே உங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறது தான். நீ இதை படிச்சா போதும், உனக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும்னு அவங்க ஒரு கோடு போடுவாங்க. அந்த கோட்டை தாண்டி உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளும் அறிவை வளர்ப்பது தான் உண்மையான கல்வி. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் பேங்க்ல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண கூட தெரியாம பக்கத்துல இருக்கிற ஆம்பளை கிட்ட கேக்குறீங்களே, ஏன்? நீங்க பாட புத்தகத்தை படிச்சீங்க, ஆனா வாழ்க்கைய படிக்கல. வீட்டில் ஒரு மாதம் எவ்வளவு செலவாகுது, ஒரு முதலீடு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் கணவன்கிட்டையோ அப்பா கிட்டையோ கையேந்தி நிற்கிற நிலைமை மாறணும். புத்திசாலியாக மாறணும்னு நினைக்கிற ஒரு பெண் முதல்ல செய்ய வேண்டியது தகவல் அறிவை பெருக்கிறது தான். உலகம் எப்படி இயங்குது, சட்டம் நமக்கு என்ன சொல்லுது, நம்ம உரிமைகள் என்ன, இதையெல்லாம் கற்றுக்கிறது தான் உங்கள் கையில் இருக்கிற முதல் ஆயுதம். நீங்க நல்லா படிச்சிருந்தா ஒருத்தர் உங்களை ஏமாத்த நினைக்கும் போது உங்க மூளை அலர்ட் ஆகும். அந்த புத்திசாலித்தனம் வரும்போது ஆணாதிக்கம் தானாவே விலகும். ஏன்னா அறிவாளி முன்னாடி அதிகாரத்தை காட்ட எவனுக்கும் தைரியம் வராது. ரகசியம் 2, இரும்பு போன்ற தன்னம்பிக்கை. முதல் ரகசியத்துல கல்வியை பத்தி பார்த்தோம். ஆனா கையில டிகிரி இருந்தும் ஏன் நிறைய பெண்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணவோ இல்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கவோ பயப்படுறாங்க? அதுக்கு காரணம் தன்னம்பிக்கை இல்லாமை. விவேகானந்தர் ஒரு அதிரடியான வார்த்தையை சொன்னாரு, யார் ஒருவன் தன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவன் 33 கோடி தேவர்களையும் கும்பிட்டாலும் ஒரு பயனும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆணாதிக்க சமூகம் பெண்களோட தன்னம்பிக்கையை எப்படி சிதைக்குது தெரியுமா? ரொம்ப நுணுக்கமா பண்ணுவாங்க. உனக்கு டிரைவிங் வராது, உனக்கு கணக்கு வராது, நீ பார்க்க இப்படி இருக்க, உன்னை யாரு மதிப்பா, இப்படி சின்ன வயசுல இருந்தே உங்க காதுல விஷத்தை ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு திறமை இல்லையா?
ஒரு நிமிஷம் யோசிங்க சகோதரிகளே. ஒரு குழந்தைய சுமந்து பெத்து வளர்த்து ஒரு வீட்டையே நிர்வகிக்கிற உங்களுக்கு ஒரு ஆபீஸை நடத்தவோ இல்ல ஒரு பெரிய டீமுக்கு தலைமை தாங்கவோ தெரியாதா? விவேகானந்தர் சொல்றாரு, நீங்க சிங்க குட்டிகள், ஆனா உங்களை ஆடுன்னு யாரோ நம்ப வச்சிட்டாங்க. ஒரு புத்திசாலி பெண் முதல்ல செய்ய வேண்டியது மற்றவங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற அந்த சர்டிபிகேட்டை தூக்கி குப்பையில போடுறது தான். கண்ணாடிய பார்த்து உன்னால முடியும்னு சொல்லுங்க. ஒரு தப்பு நடந்தா பரவாயில்லை, நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. எப்ப ஒரு பெண் தன்னுடைய பலத்தை உணர ஆரம்பிக்கிறாளோ அப்போ அவளை யாரும் அசைக்க முடியாது. தன்னம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணு கூட்டத்துல தனியா தெரிவா. அவளோட பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும், நடையில ஒரு கம்பீரம் இருக்கும். ரகசியம் 3, அஞ்சாமை. பொண்ணா பிறந்தாலே பயப்படணும்னு இங்க ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. இருட்டுக்கு பயப்படணும், தனியா போக பயப்படணும், எதிர்த்து பேச பயப்படணும், ஏன் தப்பு நடந்தா சத்தம் போட கூட பயப்படணும். இந்த ஆணாதிக்க சமூகம் ஒரு பெண்ணை எப்படி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு தெரியுமா? அவளுக்குள்ள பயத்தை விதைக்கிறது மூலமா மட்டும்தான். விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாரு. பயம்தான் மரணம், பயம்தான் பாவம், பயம்தான் நரகம். நீங்க ஒரு புத்திசாலி பெண்ணா மாறணும்னா முதல்ல இந்த பயத்தை உங்க அகராதியில இருந்து தூக்கி எறியணும். நான் இத பண்ணா என் கேரக்டரை தப்பா பேசுவாங்களோ, இது ஒரு பயம். நான் தனியா பிசினஸ் ஆரம்பிச்சா நஷ்டம் ஆயிடுமோ, இது ஒரு பயம். என் உரிமையை கேட்டா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ, இது ஒரு பயம். ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க பயப்பட பயப்பட இந்த உலகம் உங்களை இன்னும் பயமுறுத்தும். நீங்க ஒரு அடி பின்னாடி வச்சா இந்த சமூகம் உங்களை 4 அடி பின்னாடி தள்ளும். பயத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சில ஆண்கள் எப்படி தைரியம் தராங்க தெரியுமா? பரவாயில்ல, நீ தோத்தாலும் நான் இருக்கேன், நீ தைரியமா பண்ணுன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து. ஒரு புத்திசாலி பெண் என்ன செய்வா தெரியுமா? அவ பயத்தை எதிர்த்து நிப்பா. விவேகானந்தர் ஒரு முறை காசியில நடந்து போகும்போது குரங்குகள் அவரை துரத்துச்சான். அவர் பயந்து ஓடினாரு. அப்போ ஒரு முதியவர் சொன்னாரா, மிருகங்களை எதிர்த்து நில்லு, அது தானா ஓடும்னு. அவர் திரும்பி நின்று அந்த குரங்குகளை பார்த்த உடனே அவை ஓடி போயிருச்சு. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஆணாதிக்க குரங்குகளும் அப்படித்தான். ரகசியம் 4, பொருளாதார சுதந்திரம். இந்த ரகசியம் இதுதான் இந்த வீடியோவோட இதயம். ஏன்னா முன்னாடி சொன்ன அந்த 3 விஷயமும் உங்களை மனசளவுல தயார் பண்ணும். ஆனா இந்த தற்சார்பு தான் உங்களை செயல்ல ஒரு ராணியா மாத்தும். ஆணாதிக்கத்தோட ஆகச்சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு உங்களை நம்ப வைக்கிறது தான். வெளியில போகணுமா? நான் வரேன். காசு வேணுமா? என்கிட்ட கேளு. முடிவெடுக்கணுமா? நான் சொல்றேன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கும்போது நீங்க அறியாமலேயே ஒரு தங்க கூண்டுக்குள்ள அடைபடுறீங்க. விவேகானந்தர் இதை பத்தி ரொம்ப ஆவேசமா சொன்னாரு. எந்த ஒரு நாடு பெண்களை மதிக்கவில்லையோ, அவர்களை சுதந்திரமா விடவில்லையோ, அந்த நாடு முன்னேறவே முடியாது. ஒரு புத்திசாலி பெண் என்ன செய்யணும்? முதல்ல உங்க தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்க கத்துக்கணும். குறிப்பா பொருளாதார சுதந்திரம். கையில காசு இல்லாத வரைக்கும் உங்க அறிவுக்கு இங்க மரியாதை இருக்காது. நீங்க எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் ஒரு 10 ரூபாய்க்கு மத்தவங்க கிட்ட கையேந்தி நிற்கும் போது அங்க உங்க புத்திசாலித்தனம் மழுங்கி போயிடுது. ஆனா தற்சார்புன்றது வெறும் காசு மட்டும் இல்ல, அது உங்க முடிவெடுக்கும் திறன். ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது யாராவது வந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைக்காம இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு யோசிக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். மற்றவங்க தோல்ல சாஞ்சி நடக்கிறத விட உங்க சொந்த காலில் தள்ளாடி நடந்தாலும் அதுதான் கௌரவம். ரகசியம் 5, தூய்மையான சிந்தனை. இந்த பயணத்துல நம்ம மனசு தெளிவா இல்லைன்னா நாம தடம் மாறி போயிடுவோம். விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாரு. நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்துல பெண்களோட மனசை சிதைக்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. மற்றவங்க கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறது, பொறாமை, வீண் வதந்திகள்.
இதெல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தை அரிச்சு தின்னுடும். ஒரு புத்திசாலி பெண் தன் மனச ஒரு கண்ணாடி மாதிரி வச்சிருப்பா. அவளுக்கு தெரியும் எதை உள்ள விடணும், எதை வெளியே அனுப்பணும்னு. புத்திசாலித்தனம்ன்றது வெறும் மூளையில வர்ற லாஜிக் மட்டும் இல்ல, அது உங்க மனசோட தெளிவு. ஒரு பெண் புத்திசாலியா மாறணும்னா அவளோட எண்ணங்கள்ல ஒரு நேர்மை இருக்கணும். விவேகானந்தர் அழகா சொன்னாரு, எண்ணங்கள் தான் செயல்களால மாறுது, அதனால உங்க எண்ணங்கள் மேல கவனம் வைங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு பெண்ணோட மனசை சிதைக்கிறது ரொம்ப ஈஸி. யாராவது ஒருத்தர் உங்களை மட்டம் தட்டினாலோ இல்ல ஆணாதிக்க திமிரோட பேசினாலோ உடனே உங்க மனசுல ஏன் இப்படி பேசுறான், இவனை பழி வாங்கணும் அப்படின்ற கோபம் வரும். அந்த ஒரு நிமிஷம் நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை இழந்துடுறீங்க. அந்த எதிர்மறை எண்ணம் உங்க முன்னேற்றத்துக்கான நேரத்தை தின்னுடும். ஒரு புத்திசாலி பெண் எப்படிப்பட்ட இடையூறு வந்தாலும் தன்னோட இலக்குல இருந்து மாற மாட்டா. தூய்மையான சிந்தனை அவளை வழி நடத்தும். யாராவது அவளை அடக்க நினைச்சா அவங்க மேல வன்மத்தை காட்டாம, இது உன்னோட பிரச்சனை என்னோடது இல்லைன்னு கடந்து போற அந்த பக்குவம் தான் புத்திசாலித்தனம். உங்க இலக்கு மேல மட்டும் உங்க கவனம் இருக்கணும். ரகசியம் 6, மன ஒருமைப்பாடு. கற்றலின் ஒரே வழி மன ஒருமைப்பாடு தான். ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு மேதைக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இந்த ஃபோக்கஸ் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு இதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஏன் தெரியுமா? ஆணாதிக்கம் உங்களை எப்படி திசை திருப்பும்னு கவனிச்சிருக்கீங்களா? வீட்டு வேலைய பாரு, குழந்தைய கவனி, சீரியல் பாரு, கிசு கிசு பேசு, இப்படி உங்க மூளைய சின்ன சின்ன விஷயங்கள்ல சிதறடிச்சு உங்களை ஒரு பெரிய இலக்க நோக்கி யோசிக்கவே விட மாட்டாங்க. நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் அறகுறையா நிக்கிறீங்க. ஆனா ஒரு புத்திசாலி பெண் தான் செய்யற வேலையில ஒரு லேசர் மாதிரி இருக்கணும். ஒரு பெண் படிக்கும் போதோ இல்ல வேலையில தீவிரமா இருக்கும் போதோ, பரவாயில்ல நீ உன் வேலைய பாரு, நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி தர ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிஜமா ஹீரோக்கள். அந்த நேரத்தை வீணாக்காம உங்க இலக்குல மட்டும் குறியாயிருங்க. சமையல் பண்ணும்போது சமையல்லையும், ஆஃபீஸ் வேலையில இருக்கும்போது அந்த வேலையிலையும் முழுமையா மூழ்கி போறது தான் புத்திசாலித்தனம். எப்போ நீங்க ஒரு விஷயத்துல 100% கவனத்தை செலுத்துறீங்களோ அப்போ அங்க ஆணாதிக்கமோ மத்தவங்க கேலியோ உங்க காதுல விழாது. உங்க கவனத்தை நீங்க மீட்டெடுக்க பழகிக்கணும். ரகசியம் 7, தியாகத்தின் மறுபக்கம். தியாகம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பெண் என்றாலே தியாகத்தின் உருவம்னு யாரோ உங்க மூளைய கழுவி வச்சிருக்காங்க. குடும்பத்துக்காக தன்னையே அழிச்சுக்கிறது தான் தியாகம்னு சினிமாலையும் சீரியல்லையும் காட்டி உங்களை ஒரு பலிகடா ஆக்குறாங்க. ஆனா விவேகானந்தர் சொன்ன தியாகம் இது கிடையாது. இன்னும் சமூகம் நீ சாப்பாட்டை மிச்சம் வச்சு சாப்பிடுறது தியாகம்னு சொல்லுது. உன் கனவை விட்டுட்டு வீட்டு வேலை செய்யறது தியாகம்னு சொல்லுது. இதுக்கு பேரு தியாகம் இல்ல, இது சுயமரியாதை இல்லாமை. ஒரு புத்திசாலி பெண்ணோட தியாகம் சுயநலத்தை தியாகம் செய்யறதா இருக்கணும். விவேகானந்தர் சொன்னாரு, சுயநலமே மரணம், பொது நலமே வாழ்வு. ஒரு புத்திசாலி பெண் தன்னோட அறிவையும் திறமையையும் தன்னோட சுய முன்னேற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம தன்னை சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கும், குறிப்பா மத்த பெண்களுக்கும் பயன்படுற மாதிரி மாத்துவா. அதுதான் உண்மையான சேவை. ஆணாதிக்க மனநிலை உள்ளவன் பெண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க நினைப்பான். ஆனா ஒரு அறிவுள்ள ஆண் அந்த பெண்ணோட சேவை உலகத்துக்கு தேவைன்னு புரிஞ்சுப்பான். உங்களோட புத்திசாலித்தனம் மத்தவங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கணும். நீங்க கத்துக்கிட்ட கல்வியை வச்சு இன்னும் 10 பெண்களுக்கு வழிகாட்டுறது தான் உண்மையான சேவை. எப்போ நீங்க மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க ஆளுமை ஒரு இமயமலை அளவுக்கு உயரும். அப்போ இந்த சமூகம் உங்களை ஒரு பொண்ணா பார்க்காம ஒரு சக்தியா பார்க்கும். ரகசியம் 8, உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்துதல். சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, இரும்பு போன்ற நரம்புகளும் எஃகு போன்ற தசைகளும் கொண்ட ஒரு தலைமுறைதான் எனக்கு வேணும்னு. இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் தங்களை எப்படி வச்சிருக்காங்க?
காலையில மற்றவங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு நீங்க கடைசியா ஆறி போன பழைய சாப்பாட்டை சாப்பிட்றீங்க. உடம்பு முடியலைனா கூட பரவாயில்ல, வீட்டு வேலை யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி மாத்திரை போட்டுக்கிட்டு ஓடுறீங்க. உங்க ஆரோக்கியத்தை நீங்களே தியாகம் செய்யறத ஒரு பெண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிஜத்தை சொல்லட்டுமா, இது புத்திசாலித்தனம் இல்ல, இது ஒரு முட்டாள்தனம். உங்க உடல் பலவீனமா இருந்தா உங்க மூளை எப்படி வேலை செய்யும்? ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே உங்க தன்னம்பிக்கை உடைஞ்சு போகுது இல்ல? அப்போ எப்படி உங்களால ஆணாதிக்கத்தை எதிர்க்க முடியும்? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் மத்தத பார்த்துக்கலாம்னு சொல்ற கணவர் கிடைக்கிறது வரும். ஆனா அப்படி யாரும் இல்லைனாலும் நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கணும். வலுப்படுத்துதல்னா அது வெறும் ஜிம்முக்கு போறது மட்டும் இல்ல, அது உங்க மன உறுதி. ஒரு சின்ன விமர்சனம் வந்தாலே சோர்ந்து போயிடக்கூடாது. உங்க உடம்பும் மனசும் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்போதான் உங்களால உங்க உரிமைகளுக்காக போராட முடியும். ஒரு புத்திசாலி பெண் தன் ஆரோக்கியத்துல சமரசம் செய்ய மாட்டா. ரகசியம் 9, முடிவெடுக்கும் ஆற்றல். ஒரு புத்திசாலி பெண்ணோட மிகப்பெரிய அடையாளம் அவளோட முடிவெடுக்கும் திறன். இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு கூட பெண்கள் கணவன் கிட்டையோ அப்பா கிட்டையோ பெர்மிஷன் கேக்குறாங்க. இது பெர்மிஷன் இல்ல, இது ஒரு வகையான அடிமைத்தனம். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும். விவேகானந்தர் சொன்னாரு, உங்களை நீங்களே பலவீனமானவர்கள் என்று நினைக்காதீர்கள். ஒரு முடிவெடுக்கும் போது அது சரியா தப்பான்னு பயப்படுறது சகஜம். ஆனா அந்த பயத்துக்காக முடிவெடுக்காமையே இருக்கிறது தான் தப்பு. ஒரு முறை தப்பா முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரும். ஆணாதிக்கம் என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்றத கேளுன்னு உங்க சிந்தனையை முடக்கும். அந்த இடத்துல இல்ல, நான் யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு சொல்ற துணிவு வேணும். எப்போ நீங்க உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங்க உங்க கையில எடுக்கிறீங்களோ அப்போதான் நீங்க உண்மையான புத்திசாலி. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க, பல தகவல்களை திரட்டுங்க. ஆனா முடிவு உங்களுடையதா இருக்கட்டும். மற்றவங்க பேச்ச கேட்டு முடிவெடுக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க மற்றவங்க கையில பொம்மைகளா தான் இருப்பாங்க. ரகசியம் 10, தலைமை பண்பு. இந்த 10வது விஷயம் உங்களை ஒரு தலைவியா மாத்தும். தலைமை பண்புன்றது ஏதோ ஆபீஸ்ல மட்டும் இருக்கிற விஷயம் இல்ல, அது உங்க குடும்பத்துல உங்க சமூகத்துல நீங்க எப்படி செயல்படுறீங்கன்றதுல தான் இருக்கு. ஒரு புத்திசாலி பெண் எப்பவும் முன்னாடி நின்னு வழி நடத்துவா. விவேகானந்தர் சொன்னாரு, பெண்களை அவங்க பாட்டுல விட்டுடுங்க, அவங்க என்ன செய்யணும்னு அவங்களே தீர்மானிச்சுப்பாங்கன்னு. நீங்க ஒரு தலைவியா மாறணும்னா முதல்ல மத்தவங்க உதவிக்காக காத்திருக்கிறத நிறுத்தணும். ஒரு பிரச்சனை வருதா, அதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க யோசிங்க. ஆணாதிக்க சமூகம் பெண்களை எப்பவும் ஃபாலோவர்ஸா தான் பார்க்க ஆசைப்படும். ஆனா நீங்க ஒரு லீடரா மாறணும். மற்ற பெண்களுக்கு முன்னுதாரணமா இருங்க. ஒரு கஷ்டமான சூழல்ல எல்லாரும் குழம்பி நிற்கும் போது நீங்க தெளிவான ஒரு வழியை காட்டணும். அதுதான் புத்திசாலித்தனம். தலைமை பண்புன்றது அதிகாரம் செலுத்துறது இல்ல, அது மற்றவங்களை அரவணைச்சு முன்னேற்றுறது. உங்ககிட்ட ஒரு விஷன் இருக்கணும். நீங்க எதை நோக்கி போறீங்கன்ற தெளிவு இருந்தா இந்த உலகம் உங்களுக்கு பின்னாடி வரும். ரகசியம் 11, ஒரு பறவை ஒரு ரெக்கையோடு பறக்க முடியாது. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ மேடையில ஒரு உண்மையை உறக்கச் சொன்னார். ஒரு பறவை ஒரு ரெக்கையை மட்டும் வைத்து பறக்க முடியாது. அதுபோலத்தான் ஒரு நாடும். பெண்களின் முன்னேற்றம் இல்லை என்றால் அந்த நாடு முன்னேற்றம் அடையாது. இந்த ரகசியம் நீங்க ஏன் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லுது. நீங்க முன்னேறுவது வெறும் உங்களுக்கான விஷயம் மட்டும் இல்ல, அது இந்த சமூகத்துக்கானது. நீங்க அடிமையா இருக்கும் போது உங்க குடும்பமும் அடிமையாத்தான் இருக்கும். ஒரு படிச்ச புத்திசாலி பெண் ஒரு தலைமுறையையே மாத்துவா. ஆனா ஆணாதிக்கம் உங்களை ஒரு அழகு பொருளா மட்டுமே சுருக்க நினைக்குது. நீங்க இந்த சமூகத்தின் ஒரு சரிபாதி பலம்ன்றத உணருங்க. உங்க திறமை முடங்கி கிடக்கிறது இந்த நாட்டுக்கே பெரிய நஷ்டம். அதனால உங்க கனவுகளை துரத்தும் போது இது என் உரிமைன்னு மட்டும் நினைக்காதீங்க, இது என் கடமைன்னு நினைங்க. நீங்க பறந்தாதான் இந்த நாடும் பறக்கும். உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை ஒரு சமமான மனுஷியா பார்க்கிற ஆண்களை தேடி
பிடிச்சு அவங்க கூட பயணிங்க. ஆணாதிக்கம் பேசுறவங்க கூட நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க ஒரு வலிமையான ரெக்கைன்றத செயல்ல காட்டுங்க. ரகசியம் 12 நவீன அறிவும் தொழில்நுட்பமும். விவேகானந்தர் காலத்துல அவர் அறிவை பத்தி பேசினாரு. இன்னைக்கு அந்த அறிவு தொழில்நுட்பமா மாறி இருக்கு. ஒரு புத்திசாலி பெண் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியணும். மொபைலை வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் பயன்படுத்தாம அதுல இருந்து புதுசா என்ன கத்துக்கலாம்னு பாருங்க. உங்க திறமைய உலகத்துக்கு காட்ட எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒரு புத்திசாலி பெண் டெக்னாலஜியை கண்டு பயப்பட மாட்டா, அதை தன்னோட வளர்ச்சிக்காக ஏணியா மாத்துவா. ஆணாதிக்கம் உங்களை எப்படி தடுக்கும் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் புரியாது, கம்ப்யூட்டர் கஷ்டம், மொபைல் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த தடையை உடைங்க. ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் பண்ணுங்க, புது மொழியை கற்றுக்கோங்க. அறிவு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உலகம் உங்க உள்ளங்கையில இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காதவங்க புத்திசாலி இல்லை. நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, தொழில்நுட்ப அறிவு உங்களை மற்றவங்க கிட்ட கையேந்த விடாது. ரகசியம் 13 சுயமரியாதை. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது நல்ல பண்பு. ஆனா உங்களை நீங்களே மதிக்காம இருக்கிறது மிகப்பெரிய பாவம். விவேகானந்தர் சொன்னாரு, உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள். ஒரு புத்திசாலி பெண் தன் சுயமரியாதையை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. சில பெண்கள் ஆணாதிக்கத்துக்கு வளைஞ்சு போறதுக்கு காரணம் பயம் மட்டும் இல்ல, தங்களுக்கு மரியாதை கிடைக்காதுன்ற எண்ணம் தான். ஆனா நீங்க உங்களை மதிச்சாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். ஒருத்தர் உங்களை ஏளனமா பேசும்போது அதை மௌனமா கேட்டுட்டு இருந்தா அது சகிப்புத்தன்மை இல்ல, அது கோழைத்தனம். உங்க கேரக்டரை பத்தியோ உங்க திறமைய பத்தியோ யாராவது தப்பா பேசினா அங்கேயே உங்க எதிர்ப்பை காட்டுங்க. சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, உங்க சொல்லிலும் செயலிலும் அந்த உறுதி இருந்தா போதும். என்கிட்ட இப்படி பேசாதீங்கன்னு சொல்ற தைரியம் தான் சுயமரியாதை. நீங்க யாருக்கும் கம்மியானவங்க இல்ல, நீங்க ஒரு தனித்துவமான உயிர். அந்த எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கணும். உங்க சுயமரியாதை எப்போ உடையுதோ அப்பவே உங்க புத்திசாலித்தனமும் செத்து போயிடும். ரகசியம் 14 விமர்சனங்களை எப்படி கையாள்வது. நீங்க ஒரு படி மேலே ஏறும்போது உங்களை இழுத்து விட 4 பேர் வருவாங்க. குறிப்பா ஆணாதிக்க சமூகம் இவளுக்கு ரொம்ப திமிர், ரொம்ப பேசுறான்னு சொல்லும். விவேகானந்தர் ஒரு சூப்பரான வழி சொன்னாரு. யாராவது உங்களை தூற்றினால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், உங்கள் வேலையை செய்து கொண்டே இருங்கள். விமர்சனம் பண்றவங்க பெரும்பாலும் தங்களுக்கு திறமை இல்லாதவங்க தான். நீங்க ஒரு புத்திசாலி பெண்ணா இருந்தா அந்த விமர்சனங்களை உங்க வளர்ச்சிக்கு உரமா மாத்துங்க. அவங்க சொல்லுறதுல உண்மை இருந்தா திருத்திக்கோங்க, இல்லனா அதை தூக்கி குப்பையில போடுங்க. உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு தர வேண்டிய பதில். நீங்க உயரத்துல நிற்கும் போது கீழே இருந்து கத்துறவங்க சத்தம் உங்களுக்கு கேட்காது. அந்த நிலைமைக்கு நீங்க வளரணும். ஆணாதிக்கம் உங்களை விமர்சனங்களால முடக்க நினைக்கும். ஒரு பொண்ணு இப்படி இருக்கலாமான்னு கேட்பாங்க. இருக்கலாமே அப்படின்னு ஒரு சிரிப்போட கடந்து போங்க. உங்க பாதையில நீங்க உறுதியாயிருங்க. ரகசியம் 15 நீங்களே ஒரு மகா சக்தி. கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியம், நீங்க யாருன்னு நீங்க உணர்றது தான். விவேகானந்தர் சொன்னாரு, ஒவ்வொரு ஆன்மாவும் தெய்வீகமானதுன்னு. நீங்க ஒரு உடலோ ஒரு உருவமோ இல்ல, நீங்க ஒரு மகா சக்தி. உங்களால ஒரு உயிரையே உருவாக்க முடியும்னா உங்களால எதையும் சாதிக்க முடியும். ஆணாதிக்கம் உங்களை ஒரு 2ஆம் தர குடிமகளா பார்க்க வைக்கும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற ஆற்றலை நீங்க உணர ஆரம்பிச்சா இந்த உலகமே உங்களுக்கு முன்னாடி பணியும். நீங்க யாருடைய நிழலும் இல்ல, நீங்க ஒரு வெளிச்சம். உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிறது தான் புத்திசாலித்தனத்தின் உச்சம். உங்க பலம் எது, பலவீனம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க பலத்தை அதிகப்படுத்துங்க, பலவீனத்தை சரி பண்ணுங்க. நீங்க ஒரு முழுமையான மனுஷியா மாறும்போது அங்க ஆண் பெண் என்ற பாகுபாடே இருக்காது.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த துணிவையும் அறிவையும் அன்பையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆயுதமா மாத்துங்க. நீங்க பிறந்தது ஏதோ வாழ்ந்துட்டு போக இல்ல, அது ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு. அந்த உணர்வோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த சகோதரிகளே, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த 15 ரகசியங்களும் வெறும் தத்துவங்கள் இல்ல, இது உங்களுக்கான வாழ்க்கை முறை. இதை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சா அப்புறம் நீ ஒரு பொண்ணு, உனக்கு எதுக்கு இதெல்லாம்னு கேட்கறதுக்கு எவனுக்கும் துணிவு வராது. பாதியில விட்டுட்டு போறவங்க வாழ்க்கை முழுக்க யாரோ ஒருத்தரோட நிழல்லையே தான் வாழ வேண்டி இருக்கும். உங்களுக்கு அந்த நிழல் வேணுமா, இல்ல நீங்களே ஒரு வெளிச்சமா மாறணுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. விவேகானந்தர் சொன்ன அந்த மகா சக்தி எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா ஐ எம் எ மகா சக்தி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மாற்றத்தை நாமளே உருவாக்குவோம். இன்னும் அடுத்த ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.